நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய வழிமுறையெல்லாம் பகவத்கீதையில் எப்படி நடந்து கொள்ளணும். சாமானிய மனுஷன் அறியாமையாக உள்ளவன் என்னென்ன செய்கிறானோ, அக்ஞானியாக உள்ளவன் என்னென்ன செய்வானோ, சம்சாரி உள்ளவன் இப்படி செய்கிறானோ, அதே போல நீ ஞான மார்க்கத்தை அடைய வேண்டியவன். நீயும் உன்னுடைய தர்மத்தை விடாமல் செய். ஆனால் பலத்தை ஆசைப்படாமல் பலத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் தான் செய்கிறேன், நீ தான் செய்கிறேன், அகங்காரப்படாது, ஈகோ வச்சுக்காத, ஒன்றும் வச்சுக்காத. இந்த மாதிரி எண்ணத்தோடு எல்லாம் ஆத்மாவில் தான் இயங்குகிறது, எல்லாம் ஆத்மாவினால தான் நடக்கிறது. எல்லாம் ஆத்மா இல்லைன்னா உண்மையில் நடக்காது. அவனின்றி ஒருணும் மசையாது. இந்த எண்ணத்தோடு நீ எல்லா காரியம் பண்ணு, கரெக்டாக எல்லாம் போகும். அது இல்லாமல் நீயே உட்காந்து நான் தான் பண்ணேன், என்னால் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்குமோ இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லா பந்தமும் எல்லா உபதிரமும் எல்லோரும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதனால் கர்மாவை நன்னா பண்ணு. எப்படி பண்ணணும்? அக்ஞானி எப்படி பண்ணணும் அதுபோல் நன்னா பண்ணி பலத்தையும் ஈகோவையும் அகங்காரத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசில் ஈடுபடுத்தாமல் ஸ்ரத்தையோடு நன்னா பண்ணி கதையை முடிக்கணும். இப்படி செஞ்சேன்னா அந்த பந்தமே ஆகாது, துக்கமே கொடுக்காது, சுகத்தையும் கொடுக்காது, ஆத்ம சுகத்தை கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்லி பகவான் பகவத்கீதையில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறார்.